ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ போட போகிறோம். ஸோ டீ போடுறதுக்காக நாங்கள் ஒரு டீ டம்ளர் ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த டீ கடையிலலாம் இருக்குமே, இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தாங்க. இது 10 ருபீஸோ 12 ருபீஸோ சம்திங் தான். ஒரு லாங் பேக் வாங்கினது ஞாபகம் இல்லை எப்போ வாங்கினோன்ட்டு. ஸோ அதில் தான் இப்போ நாங்கள் டீ போட்டு காமிக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நாங்கள் டீ போட போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் என்ன டீ ஃபஸ்ட்டு போடுறதுலன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது சக்ரா கோல்டு டாட்டா டீ இருக்குது இல்லையா? இதோட பேக்கெட்டோட ப்ரைஸ் என்னென்னா 10 ருபீஸ் தான். ஸோ டீ தூள் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். குட்டி குட்டி கடையில், பெரிய கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, பெட்டி கடை எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ நாங்கள் டீ போடுறதுக்காக நாங்கள் இதை வாங்கினோம். ஸோ டீனால என்னென்னா, நம்ம இந்த கொதிக்க வைக்கணும்ல, சில பேருக்கு டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ நிறைய டெக்காஷன் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி அதில் அந்த டீ தூள் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பால் ஒரு பக்கம் நல்லா சூடாகி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் பால் கொதிக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் போட்ட தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வரணும். ஓகே, ஸோ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் டீ கிளாஸை எடுத்து வச்சாச்சு. ஸோ சர்க்கரையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை. ஆக்சுவலி இந்த டீ வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டீனாலே ரொம்ப பிடிக்கும்னு சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல. காஃபியோட டீ ரொம்ப சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எனக்கு டீ வேணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டீ வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து டாட்டா டீ சக்ரா கோல்டு ப்ரீமியம் டீ. ஸோ நல்லா ஸ்ட்ராங் டீ. டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே குட் தான். இதுவே நிறைய பேர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் சில பேர் எப்படின்னா டேரெக்டாகவே இந்த பால்லேயும் வந்து டீ தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக வடிகட்டுறாங்க. பட் நாங்கள் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் எப்படி வடிகட்டுறோம் பாருங்கள். அந்த டிகாஷன் நல்லா வடிகட்டியாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது ஆக்சுவலாக குண்டான். ஸோ அதனால் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் அதில் சக்கரை போட்டு வச்சுருந்தோம், இப்போ ஆற்றிக்கலாம். பாருங்கள், டீ கடையில் கிடைக்குமா அதே மாதிரி டீ நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் வீட்டில். ஸோ டீ நாங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி டீ செஞ்சு சாப்பிடுங்க. டீ குடிக்கிறீங்களா? எப்படி பாருங்களேன், எக்ஸாக்டாக அந்த டீ கடையில் பார்க்குற அதே டீ மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எங்ககிட்ட நிறைய, நான் என்ன மாடலில் பார்த்தாலும் வாங்கிடுவேன். கிளாஸில், சில்வரில், ஸோ கப் அண்ட் சாசரில், இது மாதிரி நிறைய இருக்குது. இதுவும் ஒன்று பார்த்தேன். ஸோ கம்மி ரேட்டு தானே, சும்மா ஒன்று வாங்கி போடலான்னு சொல்லிட்டு வாங்கினது. பட் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது நல்லா இருக்குல்ல, டீ கடையில் கொடுக்குற ஸ்டைலில் கிடைக்கும். நல்லா ஆவி பறக்க சூடான டீ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கூட டிகாஷன் நல்லா போட்டு குடித்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் போட்டு நல்லா ஆற்றிட்டு கிளாஸ் வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவோம், எல்லாம் உடஞ்சிரும். நம்ம எந்தளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறோமோ அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.